பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். டிவி பாக்ஸு போட்டு செட் பண்ண போகிறோம். இதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஃபேஸுக்கு தனியாக, நியூட்ரலுக்கு தனியாக, கிரவுண்டுக்கு தனியாக, இன்வெர்ட்டருக்கு தனியாக தனித்தனியாக பிரித்து டேக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிடுது இந்த பக்கம் வந்து நூடுல் பார்த்தீங்கன்னாக்கா காமனாக கொடுத்துக்கிறோம். நூடுல் எல்லாத்தையுமே காமன் பண்ணிடணும். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா டிபி முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதை டெம்பரரியாக லைன் போட்டு ஒன்று வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரலுக்கு ஒரு டெம்பரரியாக லைன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நியூட்ரலாம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் கீழே மீட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு லைன் ஒரு ரூமுக்கு ஒரு பிரேக்கர் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லைட்டிங் சர்க்யூட்னாக்க ஒரு ரூம் லைட்டிங் சர்க்யூட்னாக்கா 10 ஆம்ஸ் 6 ஆம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட்ரு ஏசிக்கெலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஏசிக்கு வந்து 20 ஆம்ஸு 25 ஆம்ஸ் நம்ம பிரேக்கர் நம்ம போட்டுக்கணும். ஹீட்ருக்கு பார்த்திங்கன்னா இங்கே 16 ஆம்ஸ் போட்டாலே உங்களுக்கு போதும். நீங்கள் பாருங்கள், ஒரு இதுக்கும் நான் கரெக்டாக கிட்ட இருக்கேன். 10 அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோடு பிரித்து கொடுக்கணும். இப்போ இந்த வீட்டில் 3 ஏசி இருக்குது. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 3 ஏசி இருக்குது. 3 ஏசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ்க்கும் இது RYB அப்படின்ற மாதிரி பிரிச்சுருக்கேன். ஒரு ஃபேஸ்க்குமே ஒரு ஏசி கொடுத்துருக்கேன். சரிங்களா? பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஏசி இது ஒன்று, இதில் ஒன்று, இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். 3 ஃபேஸ்க்கு 3 ஏசி. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா லைன் கொடுக்குறது நம்ம லோடு கொடுக்குறது நம்ம பிரித்து கரெக்டாக கொடுத்தா தான் லோடு வந்து பிரித்து கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லோடு கரெக்டாக ஈக்குவலாக எடுக்கும். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிரேக்கர் வச்சு தான் நம்ம செக் பண்ணி கொடுக்க போகிறோம்.
ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஷார்ட் ஆனால் கூட பிரேக் உடனே ட்ரிப் ஆகிடும். நமக்கு பெரிய எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் செக் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பிரேக்கர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ரூமுக்கு நீங்கள் செக் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது.